ஹாய், சிக்கன் 65 இப்போ ஆல்ரெடி நான் கலந்து வச்சுருக்குறேங்க. வாஷ் பண்ணி மிளகாத்தூள் மஞ்சள் போட்டு இப்போ கர்ட் போட்டிருக்கிறேன். தனியாத்தூள் போடுறேன். துளி ஓண்டி பிஞ்சு தான் அஜினோமோட்டோ போடுறேங்க. சிக்கன் 65 போட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது 1.5 ஸ்பூனு. லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன் போடுறேன். கரைப்புளி பிச்சிட்டு அதுவும் போடணும், ஸ்மெல் நல்லாயிருக்கும். 2 சில்லி கட் பண்ணி போடுறேன். புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சது அதுவும் போட்டுட்டேன். கரம் மசாலா கொஞ்சம், அதாவது ஒரு 1/2 ஸ்பூன், ரொம்ப போடக்கூடாது. அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூனு. இப்போ நம்ம 1.5 ஸ்பூன் உப்பு போடுறேங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் போட்டுட்டு தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இப்போ நல்லா கலக்கணும். ஏன்னா அது எல்லாமே அதோட பீஸுக்கு நல்லா இதாகணும், ஒட்டணும். ஸோ நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கணும். கலந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம் நம்ம. நான் என்னோடய டாட்டருக்கு ஸ்கூல் லீவுன்னா கண்டிப்பாக அவன் கேட்பாங்க என்னை இது 1/2 kg. ஹோட்டல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. ½ அன் ஹவர் ஊறும். இப்போ ஊறுனுக்கு பிற்பாடு மறுபடியும் கலக்கணும் நம்ம இன்னொரு வாட்டி. அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டா இப்போ கொண்டு போய் போட வேண்டியதான் நம்ம. ஃபோக் ஒன்று எடுத்துக்கிட்டு தனித்தனியாக நம்ம போடணும். போடும்போது அடுப்பு அதிகமாக இருந்தால் பரவாயில்ல. பட் இது போட்டு முடிச்சக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கணும். நமக்கு இது முழுசாக ப்ரௌன் ஆகக்கூடாதுங்க, அப்புறம் உள்ளே வேகாது. லைட்டாக கோல்டு கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடணும் ஒரு 10 மினிட்ஸ். அதாவது அதோட ஹீட்டு ஆறுற மாதிரி அந்த டைப் வச்சிடணும். திருப்பி மறுபடியும் போட்டுக்கலாம் நம்ம. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். போதும் இத்தனோண்டு சட்டியில் எத்தனை போடுவே அப்படின்னு சொல்கிறாங்க சைடில் இருந்து எனக்கு. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இது நான் எப்போ அப்லோட் பண்ணி போட போகிறானோ தெரியல, பட் பிஃபோராக நான் சொல்கிறேங்க. தீபாவளிக்கு முன்னாடி தான், ஒரு நாள் முன்னாடி தான் நான் இது பண்ணியிருக்கிறேன். என்னோடய சேனல் நீங்கள் லைக் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேங்க. ப்ளீஸ் பிளெஸ் மீ. என்னோடய சேனல் நேம் தியாஸ் வேர்ல்ட். என்னோட ஐடி நம்பர் 1874. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக். பெல் ஐக்கான் மிஸ் பண்ணாதீங்க, பெல் அமுக்குங்க. தேங்க்யூங்க. இந்த அளவுக்கு என்ன நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. திருப்பி போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹேர் பற்றி நான் சொல்கிறேங்க.
சில பேர் என்ன கேட்டிருக்கிறாங்க ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணுற அப்படின்னு. அது என்னன்னு நான் சொல்கிறேங்க. அதுக்கு ஒரு வீடியோவும் எடுத்து போடுறேன் பாருங்கள். செகண்ட் டைம் போட்டதுக்கப்புறம் எப்படி ப்ரௌனு ரொம்பவும் கரையக்கூடாது, ரொம்ப இதாகக்கூடாதுங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம இதை எடுத்துடலாம். ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லாயிருக்கும், இல்லை அப்படியே வந்து ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். ரசம் சாதம், சாம்பார் சாதம் அந்த மாதிரி இது கூட தொட்டி சாப்பிட்லாம். இப்போ கரைப்புளி போட்டிருக்கிறேன். அது கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்டுடுவாங்க. சாம்பாரில் அந்த மாதிரி போட்டால் எடுத்து பக்கத்தில் வச்சுடுவாங்க. இதன்னா க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட்டுடுவாங்க. ஹேருக்கு நல்லது இல்லைங்க. நான் நான்வெஜ் ஃபுட்டி கிடையாதுங்க, வெஜிடேரியன் தான் ரொம்ப லைக் பண்ணுறது. பேசிக்காக வந்து நான் ஊறுகாய் தான் அதிகமாக சாப்பிட்றது. அப்புறம் மோர் குழம்பு ரொம்ப ரசித்து சாப்பிட்றதுன்னா. பாருங்கள் எப்படி இருக்குது, அழகாக இருக்குல்லங்க. இந்த மாதிரி தாங்க சிம்பிள். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க. ஹோட்டலெல்லாம் வாங்கினா அது நல்லாவே இருக்காது. ரெண்டாவது வந்து எப்போ வாங்குறதுன்னு கூட தெரியல. கலப்பரம் பாருங்கள். எப்போவுமே நானே சாப்பிட்டு நானே சொன்னால் நல்லா இருக்குமா? நீங்களும் சாப்பிட்டு இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.